ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிசி தமிழ் ஹெரால்ட். மைசெல்ஃப் சஷ்டிகுமார். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எக்கனாமி ஃபுல்லாக பார்த்துருந்தோம், மைக்ரோ சிலபஸ். ஸோ இப்போ நம்ம எக்கனாமியில் உள்ள ஒரு பார்ட் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மைக்ரோ சிலபஸ் ஆஸ்பிரண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த எக்கனாமி வந்து நம்ம பெருசாக கன்சிடரே பண்ண மாட்டோம். பட் அது ரொம்ப பெரிய ஏரியா. அதாவது மார்க்ஸுமே நமக்கு ஒரு கன்சிடரபிள் பார்ட் வந்து நம்ம கேட்பாங்க. எஸ்ஏக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டிபெண்ட் அப்பான் தி எஸ்ஏக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும் நிறைய விஷயம். ஸோ அப்போ நம்ம நிறைய செக்டராக நம்ம பிரிச்சிருக்கோம். அக்ரிகல்ச்சரோட ரோல் என்ன, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா என்ன, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எப்படி பண்ணாங்க, ஸோ அக்ரிகல்ச்சருக்கு ஃபினான்ஷியல் எப்படிலாம் கிடைக்குது, அதில் இருக்க பிரச்சனை என்ன, ரெவல்யூஷன்ஸ் என்னென்ன நடந்திருக்கு, அந்த மாதிரி எப்படி ஒரு ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணுவாங்க, ஸோ அக்ரிகல்ச்சருக்கு எப்படி இரிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்குது, ஸோ என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, சப்சிடி என்னன்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அதான் மேஜரான கேரக்டர். ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ரோல் இதை நம்ம ஃபஸ்ட் யூனிட்டாக எடுத்துருக்கோம். ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கனாமி. ஸோ லேண்ட் ரிசோர்ஸ்னால் என்ன, லேண்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, லேண்ட் கேப்பபிலிட்டியை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஸோ லேண்ட் டீக்ரடேஷன் நடக்குதுல அதோட காசஸ் என்ன, ஸோ லேண்டு வந்து கெட்டு போகிறதுல அதோட இம்பாக்ட் என்ன, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க அந்த லேண்டு டிகிரேட் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கு வந்து அதே மாதிரி லேண்டை எப்படி நம்ம சஸ்டைனபிளாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கனாமியில் அடுத்த ஆஸ்பெக்ட்டு ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, அப்புறம் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக லேண்ட் ஓனர்ஷிப் பேட்டர்ன் எப்படிலாம் இருந்தது, ஜமீன்தாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். ஸோ மாடர்ன் இந்தியா கூடயும் நமக்கு என்ன ஆகும், மர்ஜ் ஆகும், மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி நடந்தது, ஸோ அதோட அப்ஜெக்டிவ் என்ன, என்ன ப்ராக்ரெஸ்ஸு, ஸோ லேண்ட் சீலிங்னா என்ன, அது ரிலேட்டடாக இருக்கிற லெஜிஸ்லேஷன் என்னென்ன, நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் ரிலேட்டட் டு லேண்ட் லீசிங் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி ஸ்வமிதா ஸ்கீம், ஸோ சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த டெக்னாலஜி. ஓகேங்களா. வில்லேஜ் அதாவது சர்வே பண்ணுறதுக்கு மேப்பிங் பண்ணணும் அதுக்காக. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் யூனிட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கிராப்ஸ் அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன். ஸோ ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட், ஸோ அது கூட கொண்டு வந்து லிங்க் பண்ணணும். ஸோ கிராப்பிங் பேட்டர்னா என்ன, கிராப்பிங் சிஸ்டம்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் என்ன, ஸோ எதெல்லாம் வந்து இந்த கிராப்பிங் பேட்டர்னை அஃபெக்ட் பண்ணுது, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி கிராப்பிங் பேட்டர்ன், அதேமாதிரி கிராப்பிங் சிஸ்டமில் இருக்கிற டைப்ஸ், ஸோ மோனோ கிராப்பிங்னா என்ன, மல்டிபிள் கிராப்பிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிற மேஜர் கிராப்ஸ் என்ன, ஒவ்வொரு கிராப்பையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த கிராப் என்ன, அந்த கிராப் எப்படி டெவலப் ஆகும், அதுக்கு என்ன டெம்பரேச்சர் என்ன, என்ன தேவைப்படும், அதுக்கான ப்ரிசிபிடேஷன் என்ன தேவைப்படும், அதுக்கான காலநிலை சூழ்நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி கிராப்பிங் சிஸ்டம் இந்தியாவில் எப்படி இருக்குது, அதோட எவல்யூஷன், கிராப்ஸ் எப்படி கேட்டகரி பண்ணுறோம், கிராப்பிங் பேட்டர்ன் இந்தியாவில் எப்படி இருக்குது, ஸோ இந்தியாவில் இருக்கிற மேஜர் அக்ரிகல்ச்சர் ரீஜனை எப்படி பிரிப்போம், அதாவது இந்தியாவை நம்ம அக்ரிகல்ச்சர் ஜோனாக நிறைய ஜோனாக பிரிப்போம். ஸோ அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அடுத்த யூனிட்டில் ஸோ க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், கோல்டு ஃபைபர் ரெவல்யூஷன், டேட்டா ரெவல்யூஷன், அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அக்ரிகல்ச்சரையும் வச்சு நம்ம படிக்கணும். அதே மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், ஃபார்மர்ஸ்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்கிற அந்த ஸ்கீம்ஸ் இங்கே கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை பஃபர் ஸ்டாக் தேக்கி வைக்கிற உணவுப் பொருளை தேக்கி வைக்கிறது வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ இதை வந்து நம்ம தனியாக ஒரு ஏரியாவை பார்க்குறோம். அப்போ பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஸோ இது எப்படி எவால்வ் ஆனிச்சு, அதோட ஃபங்க்ஷன் என்னது, அதுக்கு அதோட லிமிடேஷன் என்ன, ஸோ டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன, அந்தோதய அண்ணா யோஜனாலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ அதோட ரெக்கமெண்டேஷன் என்ன, ஹை லெவல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பஃபர் ஸ்டாக்கோட பாலிசி இந்தியாவில் எப்படி இருக்குது, பஃபர் ஸ்டாக் பாலிசி இன் இந்தியா. அதே மாதிரி இதை வந்து கிரிட்டிக்கலாக நம்ம எவல்யூஷன் பண்ணணும் பஃபர் ஸ்டாக்ஸ் இந்தியாவை பற்றி. ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபுட் செக்யூரிட்டின்னு பார்க்குறப்போ இது வந்து நம்ம குவாலிட்டேட்டிவ் டைமென்ஷன்லையும் எடுத்துக்கணும், குவான்டிடேட்டிவ் டைமென்ஷன்லையும் தெரிஞ்சுக்கணும். எதனால் அந்த ஃபுட் செக்யூரிட்டி வந்தது, அப்போ இதில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்து வந்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஐசிடிஎஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீமு, அதுக்கப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம். ஓகேங்களா. மதிய உணவு திட்டம் இருக்குல்ல. ஸோ இதை பற்றின கிரிட்டிக்கல் அப்ரைசல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இன்றைக்கி அது எப்படி வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கும் ஃபுட் செக்யூரிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிற சப்சிடிஸ், அதுவும் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்க, ஃபார்ம் சப்சிடி கொடுக்குறாங்க, ஃபெர்டிலைசர் சப்சிடி கொடுக்குறாங்க, பவர் சப்சிடி கொடுக்குறாங்க, இரிகேஷன் சப்சிடி இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ சப்சிடியில் இருக்கிற டைப்ஸ் என்னென்ன, ஸோ எக்ஸ்பிளிசிட் சப்சிடி, இம்ப்ளிசிட் சப்சிடி, அவுட்புட் சப்சிடி, ஃபுட் சப்சிடி, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ டைப்ஸ்லேயே அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டை பொறுத்தவரை நமக்கு என்னது டைரக்ட் சப்சிடி, இன்டைரக்ட் சப்சிடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சப்சிடியில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன, ஸோ அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸுக்கும் WTOக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் என்ன, ஆம்பர் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இந்த பாக்ஸை பற்றி நம்ம படிச்சுக்கணும்.
ஸோ WT1 தனியாக நான் படிக்க சொன்னேன், அதுக்கு கீழேயும் படிக்கலாம். இங்கே கொண்டு வந்து நம்ம அதை லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம UPSC அப்படிங்கிறப்போ ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணுவோம். ஸோ இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ரைசிங் பாலிசிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எப்படி வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க, இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்க இஷ்யூஸ் என்ன, அதில் இருக்க ட்ராபேக் என்னென்னலாம் நம்ம பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன். ஸோ இரிகேஷன் ஏன் எதனால் தேவை, இதோட நீட் என்ன, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் என்ன இருக்குது. அப்போ இரிகேஷன் நம்ம சோர்ஸ் பேஸ்டாகவும் பிரிப்போம், டெலிவரி பேஸ்லையும் பிரிப்போம். ஸோ சோர்ஸ் பேஸ்டு இரிகேஷனாக பிரித்தோன்னா டேங்க் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டியூப்வெல் இரிகேஷன், கேனல் இரிகேஷன் பிரிப்போம். ஓகேங்களா? டெலிவரியை பொறுத்தவரையிலும் சர்ஃபேஸ் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், சப்சர்ஃபேஸ் இரிகேஷன், சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன், மேனுவல் இரிகேஷன், இதெல்லாம் இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தான் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே ஸ்கீம்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஒரே இடத்துல எழுதி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல போய் எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி இரிகேஷன் ப்ராஜெக்ட் ஸ்கீமை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இரிகேஷன் சிஸ்டம் என்னென்ன, ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, ஸோ குஷும் ஸ்கீம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எடுத்து எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ், கிரெடிட் இன்ஸ்டியூஷன், அது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸு. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு அந்த ஃபினான்ஸ் கொடுக்குறாங்களா, அதோட ஃபீச்சர் என்ன, ஸோ ஃபீச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான க்ரைட்டீரியா, அதுக்கான தேவை என்ன, அதுக்கான சோர்ஸ் எங்கேருந்து கொடுக்குறாங்க, அதில் இருக்க ப்ராப்ளம் என்ன. ஸோ கிரெடிட் ஃப்ளோ நம்ம அக்ரிகல்ச்சருக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மெஷர் எடுக்கணும். ஸோ கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இன் இந்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் இன்ஸ்டியூஷன்ஸ் சில இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ கமர்ஷியல் பேங்க், லெட் பேங்க் ஸ்கீம் இருக்குது, RRB ரீஜனல் ரூரல் பேங்காக இருக்கட்டும், இல்லை நபார்டாக இருக்கட்டும், RBI கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமு, அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம், அதான் BLPன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவாக இருக்கட்டும். அதேமாதிரி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசி ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டு, அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் சர்வீஸ் சொசைட்டி. ஸோ இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கொடுக்குற அந்த இன்ஸ்டியூஷன். ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நியூஸில் வரப்போ இதெல்லாம் ரெகுலராக நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிராப் இன்சூரன்ஸ். ஸோ கிராப் இன்சூரன்ஸோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது. ஸோ PM கொடுத்த அந்த ஃபசல் பீமா யோஜனாவாக இருக்கட்டும். ஸோ அந்த ஸ்கீம்ஸை வச்சுக்கிட்டு ஏர்லியராக என்னென்ன கிராப் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை இப்போ என்ன கரண்ட்டில் இருக்குங்கிறத வச்சு கம்பேரிட்டிவ் பண்ணி படிங்க. அதில் இருக்க சேலஞ்சஸை தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்தால் இங்கே பாருங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் இருக்குது, சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் இருக்குது, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் என்ன பண்ணுங்கள், புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ரியரிங். ஸோ அனிமல்னால் இப்போ எத்தனை கேட்டகரி ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ வைல்டு அனிமல், டேம்டு அனிமல், டொமஸ்டிக் அனிமல், ஏன்னா வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. ரொம்ப டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரோல் ஆஃப் லைஃப் ஸ்டாக் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் என்ன. அப்போ அனிமல் ரியரிங்கில் நேஷனல் ஆக்ஷன் பிளானு, நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், நேஷ்னல் மிஷன் ஆன் பொவைன் ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கப்புறம் நேஷ்னல் மிஷன் ஆன் பொவைன் ப்ரீடிங் அண்ட் டைரி டெவலப்மெண்ட், அதே மாதிரி டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, நேஷ்னல் டைரி பிளான் இருக்குது, நேஷ்னல் மிஷன் ஆன் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்த அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ். இது கூட பார்த்திங்கன்னா பிங்க் ரெவல்யூஷன் இருக்குது, பவுல்ட்ரி ரிலேட்டட், ஃபிஷரிஸ் இருக்குது. ஸோ ஃபிஷரியோட சேலஞ்சு, ப்ளூ ரெவல்யூஷன்னா என்ன. ஸோ ஒரு நேஷனல் பாலிசி கொண்டு வந்துருப்பாங்க மெரைன் ஃபிஷரிக்கு, அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் மீன் பை ஆப்ரேஷன் ஃப்ளட். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த அனிமல் ரியரிங்கில் நமக்கு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜி மிஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ MIDH மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், NMAECT அதாவது நேஷனல் மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் டெக்னாலஜி, அதான் NMAET. அடுத்து பாருங்கள் NMOOP நேஷனல் மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ் அண்ட் ஆயில் பாம், அதுக்கப்புறம் நேஷனல் சாஃப்ரான் மிஷன், டெக்னாலஜி மிஷன் ஆன் சிட்ரஸ், டெக்னாலஜி மிஷன் ஆன் கோகனட், டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட்ஸ், பல்ஸ் அண்ட் மெய்ஸ், அதே மாதிரி ஜூட்டோட டெக்னாலஜி மிஷன். ஸோ இதான் இப்படி கமா போட்டுருக்கீங்களா. ஸோ டெக்னாலஜி மிஷன், ஜூட் டெக்னாலஜி மிஷன், அதே மாதிரி டெக்னாலஜி மிஷன் ஆன் காட்டன், சுகர் டெக்னாலஜி மிஷன், அதே மாதிரி நேஷ்னல் மிஷன் ஆன் பயோடீசல், நேஷ்னல் மிஷன் ஆன் ஃபுட் ப்ராசஸிங், நேஷ்னல் மிஷன் ஆன் மெடிக்கல் பிளான்ஸ், நேஷ்னல் மிஷன் ஆன் மைக்ரோ இரிகேஷன், நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ இது வந்து கிருஷ்ணநிதி யோஜனாவோட லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இது வந்து நம்ம இதில் என்விரான்மெண்ட்லேயே நான் ஒரு டாப்பிக்காக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் 1, 2, 3.0 எல்லாமே வரும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் மேஜர் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங்கிறது வந்து ஒரு மேஜரான ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபுட் பார்க்கு, மெகா ஃபுட் பார்க் மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா என்ன, அதோட எவல்யூஷன் என்னது, சப்ளை செயின்னா என்ன, அதில் இருக்கிற பேக்வர்ட் லிங்கேஜஸ் என்ன, ஃபார்வர்ட் லிங்கேஜஸ் என்ன, எப்படி வந்து ஒரு விஷயத்தை சப்ளை பண்ணுறாங்க, ஸோ அதோட ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப்
ப்ராசஸ்டு ஃபுட் செக்டர் இன் இந்தியா. ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி ஃபுட் கொடுக்குறாங்களே அதோட பொட்டன்ஷியல் என்ன, அதே மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில், கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ஃபுட் ப்ராசஸிங் செக்டரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெகா ஃபுட் பார்க்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்போக் வீல் ஹப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடல் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபார்ம் டு பிளேட், ஸோ இந்த கான்செப்ட்லாம் இங்கே வரும். ஸோ இதோட சஜஷன், இதோட வே ஃபார்வர்டு பற்றி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் வேர் ஹவுசிங் அப்படின்னு போகிறப்ப டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ், அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணுவாங்க, சர்ஃபேஸில் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. வேர் ஹவுசிங் பற்றி தெரிஞ்சுங்க, இந்தியாவில் இருக்கிற கோல்டு ஸ்டோரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி நேஷனல் பாலிசி அண்ட் ஹேண்ட்லிங் ஸ்டோரேஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ஸோ அந்த நேஷனல் பாலிசி பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அக்ரிகல்ச்சரில் எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். ஓகேவா. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அப்போ ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டினா என்ன, ஸோ ரெகுலேட்டர் மார்க்கெட்னா என்ன, பப்ளிக் ட்ரேடிங்னா என்ன, ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன, இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டினா என்ன, அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க 2003 மாடல் ஆக்ட். ஓகேங்களா, ஏபிஎம்சி ஆக்ட். அதே மாதிரி மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் லைவ் ஸ்டாக் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட் 2017. ஸோ இந்த ஆக்ட்டுமே இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கவர்மெண்ட் எடுத்து வந்த மெஷர்ஸ். ஸோ இது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்குது. அதாவது நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இருக்குது, NAM, கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் ப்ரைஸ் பாலிசி, இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. இது கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங்கோட வே ஃபார்வர்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு ஜென்ரலாக அக்ரிகல்ச்சரை பற்றின ஒரு ஹோலிஸ்டிக்கான ஐடியா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். அக்ரிகல்ச்சரோட ரோலை பார்க்கணும். அடுத்து வந்து மேஜர் கிராப் அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிடிஎஸ், பஃபர் ஸ்டாக், ஃபுட் செக்யூரிட்டி. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் அண்ட் எம்எஸ்பி, இரிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு எப்படி கிடைக்குது, கிரெடிட் எப்படி கிடைக்குது, அது ரிலேட்டாக இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ், அனிமல் ரியரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி மிஷன்ஸ் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா என்ன, அண்ட் தென் ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், இது ரிலேட்டடான ஆஸ்பெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அக்ரிகல்ச்சரோட இந்த மைக்ரோ சிலபஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அக்ரிகல்ச்சர் கைஸ்.